அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆடி மாதம் 10ஆம் தேதி. வளர்பிறை துவாதசி திதி இன்று மதியம் 2 மணி வரை இருக்குதுங்க. அதுக்கப்புறமா திரையோதசி திதி தொடங்குது. கேட்டை நட்சத்திரம் இன்று காலை 7 மணி 30 நிமிடம் வரை இருக்குதுங்க. அதுக்கப்புறமா மூலம் நட்சத்திரம் தொடங்குது. இன்று சித்த யோகம் மற்றும் அமிர்த யோகம் இரண்டும் கலந்து வருதுங்க. இன்றைய நாளுக்கான சுப ஓரைகளை எடுத்துக்கிட்டோம்னா, காலையில் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் சுக்கிர ஓரை ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. அப்புறம் 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் குரு ஓரை வருது. மதிய நேரத்தில் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் புதன் ஓரை இருக்குது. திரும்பவும் சாயங்காலம் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் சுக்கிர ஓரை இருக்குதுங்க. இந்த நல்ல நேரங்களில் நீங்கள் முக்கியமான காரியங்களை தாராளமாக ஆரம்பிக்கலாம். புதுசாக ஏதாவது விலை உயர்ந்த பொருள் வாங்கணும், இல்லை பேங்க்கில் போய் முக்கியமான முதலீடுகள் செய்யணும், உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களை சந்தித்து பேசணும்னா இந்த நேரத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால் ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை இருக்குதுங்க. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை இருக்குது. குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை இருக்குதுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரங்களை தவிர்த்துட்டு மற்ற நல்ல நேரங்களில் நீங்கள் உங்களுடைய சுப காரியங்களை வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை சேர்க்கும். அடுத்து இன்றைக்கு எந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது என்று பார்த்திங்கன்னா, ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாமல் ரொம்ப கவனமாகவும் பொறுமையாகவும் நடந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து இன்றைய விசேஷம் என்னவென்று பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால அம்மன் வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாளுங்க. ஆடி ஞாயிறு என்றாலே கிராமங்களில் வேப்பிலை கட்டி கூழ் ஊற்றி ரொம்ப சிறப்பாக அம்மனை கொண்டாடுவாங்க. இன்றைக்கி காலையில் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மன் படத்துக்கு முன்னாடி நெய் விளக்கு ஏற்றிட்டு செவ்வரளி பூவால் அர்ச்சனை செஞ்சு மனசார வேண்டிக்குங்க. உங்களால் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் எலுமிச்சை விளக்கு ஏற்றிட்டு வாங்க. அப்படி செஞ்சீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்களெல்லாம் விலகி ரொம்ப நாளாக தீர்க்க முடியாமல் இருந்த பல சிக்கல்கள் கூட இன்றைக்கி தானாகவே சரியாகிடும். குடும்பத்தில் சுப காரியங்கள் தடையின்றி நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட இறுதியில் நாளைய விசேஷம் பற்றியும் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை முழுசாக பார்த்து அதையும் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, கல்லில் நாரூரிக்கும் அளவுக்கு திறமையும் எடுத்த காரியத்தை முடித்தே தீர வேண்டும் என்ற வேகமும் கொண்டவங்க நீங்கள். தோல்வியை கண்டு துவளாமல் ஃபீனிக்ஸ் பறவை போல மீண்டும் எழுந்து வரும் போராளிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமையப்போகுதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு நடுவில் இருந்த சின்ன கருத்து வேறுபாடுகளெல்லாம் இன்றைக்கி முழுமையாக மறைஞ்சிடுங்க. 2 பேரும் மனசு விட்டு பேசி உங்களோட எதிர்கால திட்டங்களை பற்றி ஆக்கப்பூர்வமான முடிவுகளை எடுப்பீங்க. வீட்டில் பெரியவங்களோட ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறது உங்களுக்கு பல வழிகளில் நன்மையை சேர்க்கும். பசங்களோட படிப்பு விஷயமாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகளெல்லாம் நல்லபடியாக கைகூடுங்க. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப திருப்தியான நாளுங்க. நீங்கள் எதிர்பாராத இடத்துலேருந்து பணம் எந்த தடையும் இல்லாமல் வந்து சேரும். ரொம்ப நாளாக வராமல் இழுத்தடித்த கடன்கள் கூட இன்றைக்கி உங்கள் கைக்கு வந்து சேர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வாடிக்கையாளர்களின் வருகை ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. நீங்கள் போடுற திட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக வேலை செஞ்சு உங்கள் வருமானத்தை பல மடங்கு உயர்த்துங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நிம்மதியான நாளாக இருக்குங்க. உங்களோட தனிப்பட்ட திறமையை மேலதிகாரிகள் பெரிதும் பாராட்டுவாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நீங்கள் நினச்ச காரியெல்லாம் நல்லபடியாக முடிவுக்கு வருங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்திற்கு மேல் மனசுக்கு பிடிச்ச நல்ல செய்திகள் வந்து சேரும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்தும் நன்மையில் முடியுங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ரிஷபராசிக்காரர்களே, பாசத்திற்கு அடிபணியும் பண்பாளர்களாகவும் கலை மற்றும் அழகியல் மீது தனி ஆர்வம் கொண்டவங்களாகவும் விளங்குபவங்க நீங்கள்.
மற்றவங்களோட உணர்வுகளுக்கு அதிக மதிப்பளிக்கும் மனிதநேயம் கொண்டவங்க. ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தாங்க அமைய போகுது. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு வாக்குவாதங்கள் வரலாம். அதை நீங்களே விட்டு கொடுத்து போவது முக்கால்வாசி பிரச்சனைகளை தீர்த்து வைக்குங்க. கோபப்பட்டு எந்த வார்த்தையும் விட்டுடாதீங்க. அது பின்னாடி பெரிய வருத்தத்தை கொடுக்கும். குழந்தைங்கக்கிட்ட ரொம்ப கண்டிப்பாக நடந்துக்காம அவங்க சொல்கிறதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. பண விஷயத்தில் இன்றைக்கி புதுசாக எந்த ஒரு பெரிய முதலீடும் செய்ய வேண்டாங்க. கையில் இருக்கிற காசை பத்திரமா வச்சுக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம். எதிர்பாராத செலவுகள் கொஞ்சம் எட்டி பார்க்குங்க. அதனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் செலவு செய்யுங்க. யாருக்கும் பணம் கடனாக கொடுப்பதோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதோ இன்றைக்கி கண்டிப்பாக கூடாதுங்க. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் மந்தமான நிலையே காணப்படுங்க. வாடிக்கையாளர்களிடம் ரொம்ப கனிவாக பேசுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகள் சொல்கிறத அமைதியாக செஞ்சு முடிச்சிடுங்க. வண்டி வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக ரொம்ப பொறுமையாக சென்று வாருங்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எந்த ஒரு புதிய முயற்சியிலும் இறங்க வேண்டாங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணிக்கு மேல் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எந்த வாக்குவாதத்திலும் ஈடுபடாமல் அமைதியாக இருக்கிறது வெற்றிக்கு வழிகோலுங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிதுன ராசிக்காரர்களே, பல விஷயங்களை ஒரே நேரத்தில் சிந்தித்து செயல்படும் பன்முகத்திறமை கொண்டவங்க நீங்கள். உங்களோட கலகலப்பான பேச்சால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களை எப்போவுமே மகிழ்ச்சியாக வச்சுருக்கிற வித்தை உங்களுக்கு தெரியுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் அமையப்போகுதுங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால குடும்பத்தோடு வெளியில் எங்காவது சென்று வர்றதுக்கு திட்டமிடுவீங்க. கணவன் மனைவிக்கு நடுவில் பாசம் ரொம்ப அதிகரிக்குங்க. நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் உங்கள் வாழ்க்கை துணை முழுமையான ஆதரவு கொடுப்பாங்க. பசங்களோட நடவடிக்கையில் ஒரு நல்ல முதிர்ச்சியை காண்பீங்க. அவங்க சொல்கிறதை கேட்டு நீங்கள் ரொம்ப பெருமைப்படுவீங்க. கையில் காசு ரொம்ப தாராளமாக புழங்குங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகளெல்லாம் இன்றைக்கி எந்த தடையும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேரும். நீங்கள் செஞ்ச முதலீடுகள்லேருந்து நல்ல லாபம் கிடைக்குங்க. தொழிலில் புதுசாக ஏதாவது மாற்றம் செய்யணும்னு நினச்சா அதுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையான நாளுங்க. உங்களோட வியாபார உத்திகள் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வாடிக்கையாளர்களை அதிக அளவில் ஈர்க்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு அலுவலகத்தில் உங்களோட வேலைகளை விரைவாக செஞ்சு முடித்து எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குவீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எந்த புதிய காரியம் தொடங்கினாலும் அதில் பெரிய லாபம் கிடைக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சமுதாயத்தில் நல்ல மரியாதையும் புகழும் தேடி வரும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சிறு சிறு சுப செலவுகள் வந்து போகுங்க. அதனால் மனசுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. கடகராசிக்காரர்களே, அடக்கமும் சாந்தமும் கொண்ட உருவமாக இருந்தாலும் தேவைப்படும் நேரத்தில் சிங்கமாக சீறி எழும் தைரியம் உங்களுக்கு உண்டுங்க. பழசை மறக்காத நன்றி உணர்வும் தாயை போன்ற பாசமும் உங்ககிட்ட இயற்கையாகவே இருக்குதுங்க. இன்றைக்கி உங்களுக்கு எல்லா வகையிலையும் ரொம்ப சாதகமான நாளாக அமையப்போகுதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு நடுவில் இருந்த சிறு சிறு மனஸ்தாபங்களெல்லாம் தானாகவே காணாமல் போயிடுங்க. ஒருவருக்கொருவர் ரொம்ப அன்பாக விட்டு கொடுத்து நடந்துக்குவீங்க. வீட்டில் சூழ்நிலை ரொம்பவே கலகலப்பாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக தள்ளிப்போன ஒரு சுபகாரியம் இன்றைக்கி நல்லபடியாக முடிவுக்கு வரும். பிள்ளைகள் படிப்பில் நல்லா முன்னேறி உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துவாங்க. பண விஷயத்தில் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப திருப்தியான நாளுங்க. நீங்கள் எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் எந்த தடையும் இல்லாமல் வந்து சேரும். பழைய கடனை அடைச்சிட்டு ரொம்ப நிம்மதியாக பெருமூச்சு விடுவீங்க. எதிர்காலத்துக்காக சேமிக்கும் எண்ணம் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக வருங்க. வியாபாரத்தில் உங்களோட கனிவான பேச்சால் வாடிக்கையாளர்களை எளிதாக ஈர்த்து விடுவீங்க. வருமானம் அமோகமாக இருக்குங்க. ரொம்ப நாளாக விற்காமல் இருந்த சரக்குகள் எல்லாம் இன்றைக்கி முழுமையாக விற்று தீரும். அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சுமூகமான நாளாக இருக்குங்க. உங்களோட திறமையை பார்த்து மேலதிகாரிகள் உங்களை பெரிதும் பாராட்டுவாங்க. நீங்கள் கேட்ட இடமாற்றம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்.
புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நினச்ச காரியமெல்லாம் எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக முடியுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணிக்கு மேல் மனசுக்கு பிடிச்ச செய்தி வந்து சேரும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்தும் நன்மையில் முடியுங்க. மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சிம்மராசிக்காரர்களே, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாத பழிச்சென்று உண்மையை உரைக்கும் உத்தமர்கள் நீங்கள். கௌரவத்துக்கும் சுயமரியாதைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வாழும் லட்சியவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலையும் வெற்றியை தேடித்தரக்கூடிய அற்புதமான நாளாக அமையப்போகுதுங்க. குடும்பத்தில் இத்தனை நாளாக இருந்து வந்த குழப்பங்களெல்லாம் இன்றைக்கி முழுமையாக விலகிடுங்க. கணவன் மனைவி 2 பேருக்கும் நடுவில் ஆழமான புரிதலும் குறையாத அன்பும் அதிகரிக்குங்க. வீட்டில் பெரியவங்க உங்களோட முடிவுகளுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. உங்கள் உடன் பிறந்தவங்க உங்களுக்கு எல்லா வகையிலையும் உறுதுணையாக இருப்பாங்க. உங்களோட பண நிலைமை ரொம்ப வலுவாக இருக்குங்க. நீங்கள் எதிர்பாராத வகையிலையும் காசு உங்களை வந்து சேரும். பேங்க்கில் கடன் கேட்டிருந்தா அது எந்த சிக்கலும் இல்லாமல் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கிற அதிரடியான முடிவுகளெல்லாம் தொழிலில் பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்குங்க. உங்களோட புதிய ஆலோசனைகள் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். உங்களுக்கு போட்டியாக வந்தவங்க உங்களோட வளர்ச்சியை பார்த்து பின்வாங்குவாங்க. அலுவலகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் முழுமையாக கிடைக்குங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு இன்றைக்கி உங்களுக்கு உறுதியாவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நினச்ச காரியங்கள்லாம் ரொம்ப எளிதாக வெற்றி அடையுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா முயற்சிகளிலையும் சிறப்பான வெற்றிகள் காத்துக்கிட்டு இருக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி செய்யும் பயணங்கள் மூலமாக நல்ல லாபமும் மன நிம்மதியும் அடைவீங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கன்னிராசிக்காரர்களே, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கிட்டு எந்த ஒரு கடினமான வேலையையும் ரொம்ப சுலபமாக முடிச்சிடும் சாதுரியம் கொண்டவங்க நீங்கள். மற்றவங்களுக்கு வழிகாட்டும் அளவுக்கு சிறந்த அறிவுரை கூறும் ஆற்றல் உங்களுக்கு உண்டுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப உற்சாகத்தையும் பெரிய நிம்மதியையும் தரக்கூடிய நாளாக அமையப்போகுதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு நடுவில் ரொம்ப இணக்கமான சூழ்நிலை நிலவுங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக பேசுவீங்க. மாலை நேரத்தில் குடும்பத்தோடு வெளியில் எங்காவது சென்று வர்றதுக்கு திட்டமிடுவீங்க. வீட்டில் உங்கள் குழந்தைகளோட நடவடிக்கைகள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குங்க. உங்கள் கையில் இன்றைக்கி காசு ரொம்ப தாராளமாக புழங்குங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களையோ அல்லது புதிய துணிமணிகளையோ ரொம்ப சந்தோஷமாக வாங்குவீங்க. பணத்தை எப்படி சேமிப்பதுன்னு ஆக்கப்பூர்வமான முடிவுகளை எடுப்பீங்க. தொழிலில் நீங்கள் போடுற புதிய கணக்குகளெல்லாம் மிகச்சரியாக வேலை செஞ்சு லாபத்தை அள்ளி கொடுக்குங்க. ரொம்ப நாளாக விற்காமல் தேங்கி கிடந்த பொருட்களெல்லாம் இன்றைக்கி முழுமையாக விற்று தீரும். அலுவலகத்தில் வேலை செய்யும் சூழ்நிலை ரொம்ப அமைதியாகவும் திருப்தியாகவும் இருக்குங்க. உங்களோட திறமையான வேலைக்காக மேலதிகாரியிடமிருந்து நல்ல பாராட்டும் அதற்கான தகுந்த சன்மானமும் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எதிர்பாராத இடத்திலிருந்து நன்மைகள் தேடி வருங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளில் முழு வெற்றி கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணிக்கு மேல் ஒரு பெரிய மன நிம்மதி கிடைக்குங்க. பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. துளாராசிக்காரர்களே, கலை ரசனையும் அழகியலின் மீது அதீத ஈடுபாடும் கொண்டவங்க நீங்கள். எங்கும் எதிலும் சமத்துவத்தை விரும்பி அமைதியான முறையில் காரியங்களை சாதிச்சுக்கிற ராஜதந்திரிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமான சிறப்பான நாளாக அமையப்போகுதுங்க. குடும்பத்தில் பல நாளாக இருந்த மந்தமான சூழ்நிலை மாறி இன்றைக்கி ரொம்ப சுறுசுறுப்பாகவும் கலகலப்பாகவும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கு நடுவில் பாசம் இருமடங்காகும். பழைய நண்பர்களை சந்திப்பது உங்களை ரொம்ப உற்சாகப்படுத்துங்க. உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கென்று ஒரு தனி மரியாதையும் நல்ல அந்தஸ்தும் கிடைக்குங்க. பண நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குங்க. உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகள் இன்றைக்கி எந்த தாமதமும் இல்லாமல் சரியாக கைக்கு வந்து சேரும். பழைய கடன்களை ஒட்டுமொத்தமாக அடைப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைக்கி உருவாகும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்குள் ஒரு நல்ல புரிதல் உண்டாகி வியாபாரம் செழிப்பாக நடக்குங்க.
புதிதாக முதலீடு செய்வதற்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளுங்க. வாடிக்கையாளர்களின் ஆதரவு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அலுவலகத்தில் இன்றைக்கி உங்களோட ஆலோசனைகளுக்கு பெரிய வரவேற்பு இருக்குங்க. சக ஊழியர்கள் அனைவரும் நீங்கள் சொல்வதை கேட்டு உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக நடப்பாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எடுக்கிற முயற்சிகளில் நல்ல லாபம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சாயங்கால நேரத்தில் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான சம்பவங்கள் நடக்கும். வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, வெளியில் பார்ப்பதற்கு கடினமான மனிதர்களாக தெரிஞ்சாலும் உள்ளத்துக்குள் இளகிய குழந்தை மனசு கொண்டவங்க நீங்கள். ரகசியங்களை காப்பதிலும் திட்டமிட்டு செயல்படுவதிலும் உங்களுக்கு நிகர் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான, மனசுக்கு உத்வேகம் தரக்கூடிய நாளாக அமையப் போகுதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்த சிறு சிறு விவாதங்களெல்லாம் இன்றைக்கி மொத்தமாக மறைந்துடுங்க. 2 பேரும் மனம் விட்டு பேசி ரொம்ப அன்பாக இருப்பீங்க. வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலை ரொம்ப சீராகுங்க. பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை தேடி வரும். இன்றைக்கி வருமானத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. கை நிறைய காசு எப்பொழுதும் இருக்கும். நீங்கள் நினச்ச காரியங்களை செய்கிறதுக்கு தேவையான உதவிகள் உங்களை தேடி வரும். எதிர்காலத்துக்காக புதிய சேமிப்பு திட்டங்களில் சேருவீங்க. வியாபாரத்தில் போட்டியாளர்களை சமாளிக்கும் அளவுக்கு உங்ககிட்ட புதுமையான யுக்திகள் இருக்குங்க. அதனால் விற்பனை எந்த வகையிலும் குறையாது. உங்களோட அதிரடியான முடிவுகளெல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்குங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு இன்றைக்கி வேலை ரொம்ப சுமூகமாக நடக்குங்க. ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த வேலைகளை இன்றைக்கி ரொம்ப வேகமாக செஞ்சு முடிப்பீங்க. மேலதிகாரிகள் உங்களை ரொம்ப நம்பி முக்கிய பொறுப்புகளை கொடுப்பாங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அதிர்ஷ்டகரமான நாளுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சாயங்காலம் குடும்பத்தில் சுப செய்திகள் வந்து சேரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்ச காரியங்கள்லாம் வெற்றிகரமாக முடியுங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. தனுசு ராசிக்காரர்களே, ஆன்மீகத்திலும் தர்ம காரியங்களிலும் அதிக ஈடுபாடு கொண்டவங்க நீங்கள். தொலைநோக்கு பார்வையுடன் சிந்தித்து எதிர்காலத்தை ரொம்ப சிறப்பாக அமைச்சிக்கிற திறமசாலிகள். இன்றைய நாள் உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப இதமான சந்தோஷமான நாளாக அமையப் போகுதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சிறு சிறு மனக்கசப்புகளெல்லாம் இன்றைக்கி மொத்தமாக நீங்கிடுங்க. ஒருவரை ஒருவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அனுசரணையாக நடந்துக்குவீங்க. உறவினர்கள் உங்கள் வீட்டுக்கு வர்றதால வீட்டில் ஒரு கலகலப்பான சூழ்நிலை உருவாகும். வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலை நல்லா தேறி வருங்க. அவங்களோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய சேமிப்பு இன்றைக்கி கணிசமாக உயரக்கூடிய நாளுங்க. ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு விலை உயர்ந்த பொருளை இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக வாங்குவீங்க. நிலம் அல்லது வாகனம் வாங்கும் எண்ணம் இருந்தால் அதற்கான பேச்சுவார்த்தைகளை இன்றைக்கி தாராளமாக ஆரம்பிக்கலாங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி உங்களோட நேர்மையான அணுகுமுறையால் விற்பனை ரொம்பவே சுறுசுறுப்பாக நடக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்குற லாபத்தை விட கூடுதலாகவே வருமானம் வந்து சேரும். அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல அங்கீகாரம் தேடி வருங்க. நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது சலுகைகள் எந்த சிக்கலும் இல்லாமல் உங்களை வந்து சேரும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி தொட்டதெல்லாம் பொன்னாகும். எடுத்த காரியம் சுலபமாக முடியுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய அளவில் வெற்றிகள் காத்துக்கிட்டு இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்திற்கு மேல் குடும்பத்தில் சுப செய்திகள் வந்து சேரும். வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகர ராசிக்காரர்களே, பதவி, புகழ், அந்தஸ்து என அனைத்தையும் உங்களின் சொந்த உழைப்பால் மட்டுமே அடைய வேண்டும் என்று நினைக்கும் கர்மயோகிகள் நீங்கள். பொறுமையின் சிகரமாக விளங்கி வெற்றிக்கனியை பறிக்கும் சாதனையாளர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு பல நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நாளாக அமையப் போகிறது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு மிகவும் அன்பாக பேசுவீர்கள். தேவையற்ற வாக்குவாதங்களை நீங்களே தவிர்த்து விடுவீர்கள். வீட்டில் இருக்கும் பெரியவர்களின் பேச்சை கேட்டு நடப்பது குடும்பத்திற்கு மிகவும் நன்மையை சேர்க்கும். நீண்ட நாட்களாக வீட்டிலிருந்து வந்த ஒரு மனக்கசப்பு இன்று முழுமையாக தீர்ந்துவிடும். பணவரவை பொறுத்த வரைக்கும் இன்று உங்களுக்கு மிகவும் திருப்தியாகவே இருக்கும். நீங்கள் முன்பு செய்த முதலீடுகளிலிருந்து இன்று நல்ல லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும். புதிதாக சொத்து வாங்கும் திட்டம் இருந்தால் இன்று அது மிகவும் சாதகமாக முடியும்.
உங்களின் கடின உழைப்பிற்கு இன்று மிகப்பெரிய அளவில் லாபம் காத்து கொண்டிருக்கிறது. வியாபாரத்தில் பல நாளாக இருந்த போட்டிகள் விலகி இன்று நீங்கள் ஒரு பெரிய முன்னேற்றத்தை காண்பீர்கள். அலுவலகத்தில் வேலை செய்யும் சூழ்நிலை மிகவும் ரிலாக்ஸாக இருக்கும். உங்களின் நேர்மையான வேலைக்கு இன்று நல்ல மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பார்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் அனைத்தும் மிகவும் எளிதாக முடியும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் சிறப்பான வெற்றி கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணிக்கு மேல் பெரிய நிம்மதி வந்து சேரும். வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்கள். கும்பராசிக்காரர்களே, சமூகத்தின் மீது அதிக அக்கறை கொண்டு எப்பொழுதும் புதுமைகளை படைக்க துடிக்கும் முற்போக்கு சிந்தனையாளர்கள் நீங்கள். எந்த ஒரு வரையறைக்கும் உட்படாமல் சுதந்திரமாக பறக்க நினைக்கும் அறிவுஜீவிகள். இன்று உங்களுக்கு மனதிற்கு மிகவும் உற்சாகத்தையும் நிம்மதியையும் தரக்கூடிய நாளாக அமையப்போகிறது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் அளவற்ற அன்பும் பாசமும் பெருகும். உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பார்கள். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் இன்று எந்த ஒரு தடங்கலும் இல்லாமல் மிகவும் நல்லபடியாக முடிவுக்கு வரும். பிள்ளைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய பெருமையை தேடித்தரும். உங்களின் பண நிலைமை மிகவும் வலுவாக இருக்கும். நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். புதிய சேமிப்பு திட்டங்களில் மிகவும் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்வீர்கள். புதிதாக ஒரு தொழில் தொடங்கலாமா என்று மிகவும் ஆழமாக யோசித்து ஒரு நல்ல முடிவுக்கு வருவீர்கள். வியாபாரம் சுமூகமாக நடக்கும். உங்களின் வியாபார உத்திகள் எல்லாம் மிகவும் சிறப்பாக வெற்றியடையும். புதிய கூட்டாளிகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு இன்று மிகவும் அதிர்ஷ்டமான நாளாகும். உங்களுக்கான பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு இன்று உறுதியாவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எதிர்பாராத நன்மைகள் தேடி வரும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் அமோகமான வெற்றி கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்திற்கு மேல் நினைத்த காரியங்கள் அனைத்தும் மிகவும் நன்மையில் முடியும். வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்கள். மீனராசிக்காரர்களே, எல்லோரையும் அரவணைத்து செல்லும் விசாலமான மனப்பான்மை கொண்டவங்க நீங்கள். யாருக்காவது உதவி தேவை என்றால் முகம் சுளிக்காமல் ஓடிப்போய் உதவும் தாராள மனசு உங்களுக்கு எப்போவுமே உண்டுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக மனசுக்கு உற்சாகமாக அமையப்போகுதுங்க. வீட்டில் கணவன் மனைவி இருவரும் ஒருவரின் கஷ்டத்தை மற்றொருவர் மனதார உணர்ந்து ரொம்ப ஆதரவாக இருப்பீங்க. இன்றைக்கி மாலை நேரம் குடும்பத்தோடு வெளியில் எங்காவது சென்று வர ஒரு நல்ல பயணத்தை திட்டமிடுவீங்க. பிள்ளைகளோட சிறு சிறு ஆசைகளை, அவங்க கேட்கும் பொருட்களை பார்த்து பார்த்து செய்து கொடுத்து அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்துவீங்க. உறவினர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை சந்தித்து பேசிவிட்டு செல்வார்கள். அதனால் வீடே ரொம்ப கலகலப்பாக இருக்குங்க. நிதி நிலைமை இன்றைக்கி ரொம்ப வலுவாக இருக்குங்க. கையில் நல்லாவே காசு புழங்கும். உங்களோட சேமிப்பு உயர்வதை பார்த்து உங்களுக்கே ஒரு பெரிய நிம்மதி வருங்க. தொழில் செய்யும் இடத்துல ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. லாபம் அதிகரிக்குங்க. ரொம்ப நாளாக விற்காமல் தேங்கி கிடந்த பொருட்கள் எல்லாம் இன்றைக்கி தடபுடலாக விற்று தீரும். வருமானம் பல மடங்கு கூடுங்க. அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸான, எந்த அழுத்தமும் இல்லாத நாளாக இருக்குங்க. உங்களோட வேலைகளை விரைவாக முடிச்சிட்டு புதிதாக ஏதாவது விஷயங்களை கற்றுக்கொள்ள முயற்சி செய்வீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் சற்று அதிகமாகவே இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லை. மாலைக்கு மேல் மன நிம்மதி கிடைக்குங்க. நீல நிறத்தை பயன்படுத்துங்க. நாளைய விசேஷம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஜூலை 27ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆடி மாதம் 11ஆம் தேதி வருதுங்க. நாளைக்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப விசேஷமான சோமவாரம். திங்கட்கிழமை அப்படிங்கிறதால சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த நாளுங்க. நாளைக்கு காலையில் நீங்கள் சீக்கிரமாக எழுந்து குளித்து முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் சிவபெருமானுக்கு பாலும் தேனும் அபிஷேகத்துக்கு கொடுத்து மனதார வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கிற எல்லா கவலைகளும் பயங்களும் நீங்கிடுங்க.
குடும்பத்தில் பெரிய நிம்மதியும் சந்தோஷமும் வந்து சேரும். அன்பிற்கினியவர்களே, ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரும் நல்ல நாளாக அமையட்டுங்க. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.